ஹாய், நல்லா வெடிப்பே இல்லாமல் குண்டு குண்டுன்னு நல்லா சாஃப்டாக குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் குலோப் ஜாம் மிக்ஸ் பேக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் கொட்டிட்டு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பால் ஊற்றி கூட பிசையலாம். ஆனால் நான் தண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சிருக்கேன். அது நல்லா சப்பாத்தி பதத்துக்கு ஹார்டாக பிசையாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 50 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ கையில் தடவிட்டு நீங்கள் உருட்டும் போது நல்லா சாஃப்டான குண்டு குண்டுன்னு குலோப் ஜாம் கிடைக்கும். நல்லா ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, நல்லா லேசாக சாஃப்டாக பிசையணும். அப்படி பிசையும் போது தான் உங்களுக்கு பொரிக்கும் போது வெடிப்பு வராது. நான் இன்றைக்கி சுகர் சிரப்புக்கு 1.5 டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க குலோப் ஜாம் மாவை இதில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாகவே வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். நம்ம மாவு உருட்டும் போதே நல்லா சாஃப்டாக மெதுவாக உருட்டணுன்னா இந்த மாதிரி வெடிப்பே இல்லாமல் குலோப் ஜாம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க குலோப் ஜாமை இந்த சுகர் சிரப்போடு ஆட் பண்ணி அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி வெடிப்பே இல்லாமல் நல்லா குண்டு குண்டுன்னு குலோப் ஜாம் கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.